So friends, நம்ம இப்போ பார்க்க போகிறது DI நம்பர் 11. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், DI நம்பர் 11ல் ஒரு டேப்லோ காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த டேப்லோ காலத்துக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆர் 1,80,000. ஸோ மொத்தமாக எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா 1,80,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அந்த 1,80,000 எம்ப்ளாயீஸில் ஃபினான்ஸில் கொஞ்சம் பேர், HRM, பர்ச்சேசிங், இது மாதிரி எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ரெண்டாவது காலத்தில் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. சரி, மூணாவது காலமும் நாலாவது காலமும் ரொம்ப முக்கியம். ஸோ மூணாவது காலமில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் லெஸ் தென் 30. மூணாவது காலம் இப்படி போட்டிருக்காங்கல்ல, இப்படி போட்டு 30 போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லெஸ் தென் 30ன்னு அர்த்தம். அப்போது அவுட் ஆஃப் 1,80,000 எம்ப்ளாயியில் லெஸ் தென் 30 ஏஜில் இருக்கிறவங்க அந்த மூணாவது காலத்தில் கொடுத்துருக்காங்க. நாலாவது காலம் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 30. ஸோ ஏஜ் 30ல் இருக்கிறவங்க 30 வயசை விட அதிகமாக இருக்கிறவங்க லாஸ்ட் காலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 காலம் பார்த்தீங்கன்னா ரேஷியோஸில் இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 காலத்துக்கு முன்னாடி இருக்குது. அதாவது ரெண்டாவது காலம் எதில் கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபீல்ட்ஸில் அந்த எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ரைட்? ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி 5 கொஸ்டின் பார்க்கலாம். Question number 1. So what is the total number of employee aged 30 or above working in the company? So friends, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மொத்தமாக எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க எல்லாத்துலேயுமே 30 and above. 30 and aboveனா லாஸ்ட் காலம். ரைட்? ஸோ அவுட் ஆஃப் 1,80,000 எம்ப்ளாயீஸில் எவ்வளோ எம்ப்ளாயி வந்து ஏஜ்டு 30 or above இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இப்போது இது வந்து ரொம்ப கஷ்டமான கொஷின். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைம் எடுக்கிற கொஷின் ஈஸி, சால்வ் பண்ணுறது ஈஸி. பட் ஒரு கொஷினை நீங்கள் 5 நிமிஷம் சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேஸ்ட்டு தானே. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இப்போது ஃபினான்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு வைங்க, அது ஒரு நிமிஷம் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா HRM கண்டுபிடிக்க 1 நிமிஷம். ஸோ இப்படியே எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா 6 நிமிஷம் ஆகும் ஒரு கொஷினை சால்வ் பண்ண. ஒரு கொஷினை நீங்கள் 6 நிமிஷம் சால்வ் பண்ணி 1 மார்க் வாங்குவீங்க, அது வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான கொஷினை எக்ஸாமில் விட்டுட்டு வந்துடாதீங்க. ஈஸியான ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. எப்போது இந்த மாதிரி கஷ்டமான கொஷின் கேட்டாங்கன்னா லாஸ்ட் நம்பரை மட்டும் பாருங்கள் உங்களோட ஆப்ஷன்ஸில். இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் 9. இதில் என்ன இருக்குன்னா லாஸ்ட் நம்பர் 0, லாஸ்ட் நம்பர் 7, லாஸ்ட் நம்பர் 3, லாஸ்ட் நம்பர் 5. ஸோ உங்களோட ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே லாஸ்ட் நம்பர் வெவ்வேறு நம்பராக இருக்குது. அப்போனா என்ன பண்ணலான்னா, லாஸ்ட் நம்பரை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஃபினான்ஸில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸாக்டாலாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். அந்த ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அதில் லாஸ்ட் நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுருங்க, போதும். ரைட்? ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஸ்பீடாக கண்டுபிடிக்க போகிறோம். அதை ஸ்பீடாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் நம்பரை வச்சு ஆப்ஷனை நீங்கள் முடிச்சிடலாம். ரைட்? ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஃபினான்ஸு. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபினான்ஸில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 1,80,000. சரியா? ஒன்று மட்டும் நான் எழுதி காட்டுறேன், எல்லா சம்ஸ்க்கும் நீங்கள் இப்படி எழுத வேண்டாம். 1,80,000. அதில் ஃபினான்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா 13% இருக்காங்க. ரைட்? அந்த 13%ல் நம்மளுக்கு தேவை ஏஜ்டு 30 or above. ஏஜ்டு 30 or above ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ. டோட்டலுங்கிறது 5 + 3ங்கிறது 8. ஸோ டோட்டல் ரேஷியோ வந்து 8. ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுறது வந்து 3 பார்ட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஏஜ்டு 30 or above 3 பங்கு இருக்காங்க. ஸோ 13% ஃபினான்ஸு எதுலன்னு கேட்டிங்கன்னா 1,80,000. இப்போ என்ன பண்ணலாம்னா 0 0 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ரைட்? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18,000 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ இதை 8ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 2s are 16. ரிமைண்டர் வந்து 2, that is 20. அகெயின் 8 2s are 16. ரிமைண்டர் வந்து 4. ஸோ 8 5s are 40. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 225 இங்கே வந்து 13 × 3ங்கிறது 39. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஆன்சர். கரெக்ட் தானே? பட் அதெல்லாம் பண்ண வேண்டாம். இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9. இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 9 × 5ங்கிறது 45. ஸோ லாஸ்ட் நம்பர் 5 மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா போதும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் பெரிய ஆன்சர் தான் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, கடைசி நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுருங்க போதும் அப்படின்னு சொல்கிறேன். லாஸ்ட் நம்பர் என்னது 5. ஸோ இது மாதிரி பாக்கி இருக்கிற எல்லாத்துக்கும் வேகமாக லாஸ்ட் நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா HRM. ரைட்? ஸோ HRMல 1,800. ஓகேவா? ஏன் 1,80,000 எழுத தெரியுங்களா? எப்போதும் அங்கே பர்சன்டேஜ் இருக்குது. 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா வெறும் 1,800 மட்டும் எழுதிடுங்க. HRMல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18%. வெறும் 18 மட்டும் போட்டால் போதும். ரைட்? அடுத்து HRMல எவ்வளோ ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ வந்து 4. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 4 டேபிளெலாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4s are 16. ரிமைண்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2. ஸோ 5 4s are 20. ஸோ 0. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 450 இருக்குது, இங்கே வந்து 18 இருக்குது. இங்கே லாஸ்ட் நம்பர் 8, இங்கே லாஸ்ட் நம்பர் 0. ஸோ 8 × 0ங்கிறது என்ன இருக்கும்? லாஸ்ட் நம்பர் கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ரைட்? அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங்.
ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா 17%. ஸோ 1800க்கு 17%. அந்த 17%ல இது எவ்வளோ இருக்காங்க பாருங்கள், 30 or above வந்து 2 பார்ட்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 3 + 2ங்கிறது 5, ரைட்? ஸோ டோட்டல் வந்து 5 பார்ட்ஸு. ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 5 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 3s are 15, ரிமைண்டர் 3 30, 6 5s are 30. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 360 இருக்குது. 17 × 2ங்கிறது 34. இங்கே லாஸ்ட் நம்பர் 4, லாஸ்ட் நம்பர் 0. அப்போ கண்டிப்பாக 4 × 0ங்கிறது என்ன தான், 0 தான். அப்போ லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் R&T, ரைட்? ஸோ R&Tயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னா 22%. ஸோ 1800க்கு 22%. அந்த 22ல் ஏஜ்டு அபோவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 12 பார்ட்ஸ் இருக்காங்க. டோட்டல் வந்து 25. ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 25ல் கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 5 5s are 25. ஸோ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 3s are 15. ரிமைண்டர் வந்து 3, தட் இஸ் 30. ஸோ 316 சொல்லலாம். ஸோ திருப்பி 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 5s are 35. ஸோ ரிமைண்டர் வந்து 1 72. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 72 × 22 × 12. இங்கே பாருங்கள், லாஸ்ட் நம்பர் 2, லாஸ்ட் நம்பர் 2, லாஸ்ட் நம்பர் 2. ஸோ 2 × 2ங்கிறது 4, 4 × 2ங்கிறது 8. ஸோ லாஸ்ட் நம்பர் என்ன சொல்லலாம்னா 8ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொடக்ஷனோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பாருங்கள், 13%. ஸோ 13,800 இன்டூ அந்த ப்ரொடக்ஷனில் லாஸ்ட்டில் இருக்கிறது 7 பார்ட்டு டிவைடட் பை டோட்டல் வந்து 10 பார்ட், ரைட்? ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 × 7 × 180 இருக்குது. எப்படி பார்த்தாலும் இங்கே லாஸ்ட் நம்பர் 0. அப்படி கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும், லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னா 17%. ஸோ 17 × 1800 இன்டூ லாஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 டிவைடட் பை 15. ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 115s are 15. ஸோ ரிமைண்டர் வந்து 30. ஸோ 120 கிடைக்கும். ஸோ 120 × 17 × 8. எப்படி பார்த்தாலும் இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 0 தான் இருக்குது. அப்போது இதோட லாஸ்ட் நம்பரோட ஆன்சர் என்ன தான் இருக்கும், 0 தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வேகமாக எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி பார்த்தாலும் இது ஒரு சால்வ் பண்ணுறதுக்கு 1.5 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆகிறதுக்கு 1.5 நிமிஷம் எவ்வளவோ பரவாயில்ல, ரைட்? இப்போது எல்லாத்தோட லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டிங்க. லாஸ்ட் நம்பர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். 5 + 0 + 0, அதே மாதிரி இங்கே +8 + 0 + 0. ஸோ 0லாம் விட்டுருங்க, இந்த 0லாம் விட்டுருங்க. ஸோ லாஸ்ட் நம்பர் இங்கே 5 இருக்குது, இங்கே லாஸ்ட் நம்பர் 8 இருக்குது. 8 + 5ங்கிறது என்னது, 13. அப்போ லாஸ்ட் நம்பருங்கிறது 3. உங்கள் ஆப்ஷனில் எங்கே லாஸ்ட் நம்பர் 3 இருக்குன்னு பாருங்கள். இதில் 3 இல்லை. ஸோ ஆப்ஷன் நம்பர் Dயில் தான் லாஸ்ட் நம்பர் 3 இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா ஆப்ஷன் நம்பர் D தான் உங்களோட ஆன்சர்னு சொல்லிடலாம், ரைட்? ஏன்னா லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சாலே போதும் இல்லை. உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும், இப்போ 2-3 ஆப்ஷனில் லாஸ்ட் நம்பர் 3 இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் கண்டுபிடிங்க போதும். அது சும்மா வாயால் சொன்னால் வராது. நீங்கள் நிறைய அசம்ஸ் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ லாஸ்ட் நம்பர் 3 ஒரு நம்பரில் இருக்க பிரச்சனை இல்லை. இப்போ இந்த நம்பர்லேயும் லாஸ்ட் நம்பர் 3 இருந்துச்சுன்னா அப்போது 2 நம்பராக கண்டுபிடிச்சோம்ல, 2 நம்பராக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் 2 நம்பர் எதில் இருக்குன்னு பார்த்துட்டு ஆன்சரை டிக் பண்ணிடலாம், ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான கொஸ்டினை சீக்கிரம் சால்வ் பண்ணணும்னா இது ஒரு நல்ல மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். கொஸ்டின் நம்பர் 2. The number of employee aged 30 or above working in finance is approximately what percentage of total number of employees working in the same department? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷினை பார்த்த உடனே இந்த கொஷின் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x is what percentage of y. ஸோ x is what percentage of y is equal to இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்னா x divided by y into 100. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் DI நம்பர் 1லேருந்து DI நம்பர் 11, ரைட்? ஸோ DI நம்பர் 1லேருந்து DI நம்பர் 10 வரைக்கும் எல்லா வீடியோஸும் பாருங்கள். அதில் எல்லாமே இந்த x is what percentage of y ஃபார்மேட்டில் நம்ம கொஷின் சால்வ் பண்ணியிருப்போம். இது என்ன ஃபார்மேட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா is what percentage இருக்குது பாருங்கள். is what percentage அப்படின்னு வந்தாலே இது கண்டிப்பாக ஃபார்முலா தான். இங்கே பாருங்கள், is what percentage. ஸோ is what percentageக்கு முன்னாடி x இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற எக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஏஜ்டு 30 ஆர் அபவ் ஒர்க்கிங் இன் ஃபினான்ஸ், ரைட்? டினாமினேட்டரில் இருக்கிற ஒய் வந்து வாட் பர்சன்டேஜுக்கு அப்புறமா இருக்கிறது. ஸோ வாட் பர்சன்டேஜுக்கு அப்புறமா இருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் இன் சேம் டிபார்ட்மெண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாக நியூமரேட்டர் தனியாக கண்டுபிடிச்சி டினாமினேட்டர் தனியாக கண்டுபிடிச்சி அப்படின்னு எழுத வேண்டாம். எல்லா வேல்யூஸும் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ நியூமரேட்டர் எக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாயி ஏஜ்டு 30 ஆர் அபவ் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ரைட்? மொத்தம் எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்கன்னா 1,80,000. அந்த 1,80,000ல் ஃபினான்ஸில் எவ்வளோ இருக்காங்கன்னா 13%, தட் இஸ் 13 டிவைடட் பை 100. அந்த 13%ல் ஏஜ்டு 30 ஆர் அபோவ் எவ்வளோ ரேஷியோவில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 ரேஷியோ டிவைடட் பை டோட்டல், தட் இஸ் 5 + 3ங்கிறது 8.
ஸோ டிவைடட் பை டினாமினேட்டர் ஒய். டினாமினேட்டர் ஒய் என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஒர்க்கிங் இன் சேம் டிபார்ட்மெண்ட். சேம் டிபார்ட்மெண்ட்னா என்ன பண்ணணும்னா அதே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி வந்து 1,80,000. இந்த 1,80,000ல் ஃபினான்ஸில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 13%. அது 13 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 அவ்வளோதான். ஸோ தனித்தனியாக கேல்குலேட் பண்ண வேண்டாம், எல்லா வேல்யூஸும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ இங்கே இருக்கிற 1,80,000 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 13/100 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 டிவைடட் பை 8 இன்ட்டு 100 இருக்குது. ஸோ 3 இன்ட்டு 100ங்கிறது 300 டிவைடட் பை 8. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8 3s are 24. ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா 6 இருக்கும், ரைட், 60. ஸோ 8 7s are 56. ஸோ 37 அவங்களுக்கு என்னது கேட்குறாங்க, அப்ராக்சிமேட்டாக சொன்னால் போதுங்கிறாங்க. ஸோ ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சா ஆப்ஷனை பாருங்கள். 37 கண்டுபிடிச்சிருக்கோம், இது கிடையாது, இது கிடையாது. ஆப்ஷன் சி கிடையாது. ஆப்ஷன் பியை பாருங்கள், 37.5. நம்ம கண்டுபிடிச்சிருக்க 37. இன்னும் கண்டுபிடிக்கலாம், பட் எப்போதும் கொஞ்சம் நம்பர் கண்டுபிடிச்சோடனே ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி 37.5 தான் உங்களோட ஆன்சர். ஸோ என்ன சொல்லலாம்னா கொஸ்டின் நம்பர் 2க்கு 37.5 தான் உங்களோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3. What is the difference between the total number of employee aged under 30 and the total number of employee aged 30 or above working in the company? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ்னால் சப்ராக்ஷன், ரைட்? ஸோ டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் தான். ஸோ அவங்க கேட்குறது டிஃப்ரென்ஸு. எதுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஏஜ்ட் அண்டர் 30. ஸோ 30க்கு கம்மியாக எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அதே மாதிரி 30+ எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அந்த ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சி அதோட டிஃப்ரென்ஸ், அவங்க ரெண்டு வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, கொஸ்டின் நம்பர் 1 சால்வ் பண்ணும்போதே ஒரு டெக்னிக் வச்சு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். இந்த ஆன்சர் 80,823 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி 30 and 30+, ரைட்? ஸோ கொஸ்டின் நம்பர் 1லேயே கண்டுபிடிச்சாச்சு. அதுவும் ஃபுல்லாலாம் கண்டுபிடிக்கல, ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ 80,823 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஏஜ் 30+, 30க்கு அதிகமாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எவ்வளோ பேர் 30 கம்மியாக இருக்கணும்னு கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஈஸி. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1,80,000. ஸோ 1,80,000ல் 80,823 எம்ப்ளாயீஸ் 30 above இருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் 30 பிலோ 30ல் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ 1,80,000லேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ 7 1 9 9. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்னா 99,177. இது யாருன்னு கேட்டாங்கன்னா எம்ப்ளாயீஸ் லெஸ் தேன் 30. இது யாருன்னு கேட்டிங்கன்னா 30 and 30 above. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரெண்டு நம்பருக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே லாஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, இங்கே லாஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 7க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ்னால் சப்ராக்ஷன், ரைட்? ஸோ 7 - 3 அப்படின்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 4 கிடைக்கும், ரைட்? 7 - 3ங்கிறது 4. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆப்ஷன்லாம் பாருங்கள், எதில் 4 இல்லையோ அதெல்லாம் அடிச்சிடுங்க. இப்போ ஆப்ஷன் நம்பர் பியில் லாஸ்ட் நம்பர் 4 கிடையாது, இதை அடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி கிடையாது, ஆப்ஷன் நம்பர் டி கிடையாது, பட் ஆப்ஷன் நம்பர் ஏவும் ஆப்ஷன் நம்பர் இயும் லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4ஆக இருக்குது, ரைட்? அடுத்த நம்பருக்கு வாங்க. இங்கே 7 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 7 - 2ங்கிறது 5. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ லாஸ்ட் 2 நம்பருங்கிறது 5 4. இங்கே பாருங்கள் லாஸ்ட் 2 நம்பர் 7 4. ஸோ அப்போ இதுவும் உங்கள் ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் நம்பர் இ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நம்பருங்கிறது 5 4. ஸோ நம்ம ஆப்ஷன் நம்பர் இ தான் நம்மளோட ஆன்சர்னு சொல்லிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சது ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே கண்டுபிடிச்சாச்சு. 80,823ங்கிறது 30+ இருக்கிறவங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா டோட்டலில் இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பேர் ஏஜ் லெஸ் தேன் 13 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லெஸ் தேன் 30 கண்டுபிடிச்சாச்சு, 30+ கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் உட்காந்து எல்லா நம்பருக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க வேணாம், ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கனாலே பாதி ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக ஆப்ஷன் நம்பர் இ தான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. The number of employee aged 30 or above working in marketing department is what percentage more than the employee aged under 30 working in the same department? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஏஜ்டு 30 or above in a marketing department is what percentage more? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பழைய டிஐ வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஷினை பார்த்தோன்னே இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கொஷின் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் ஒய்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா x minus y divided by y into 100. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் பழைய டிஐ வீடியோஸ்லாம் பாருங்கள். அந்த பழைய டிஐ வீடியோஸில் எல்லாமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய சம் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, பட் இங்கே பாருங்கள் x is what percentage more. ஸோ x is what percentage more. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுனாலே அதோட ஃபார்முலா x minus y divided by y into 100. இங்கே இருக்கிற எக்ஸுங்கிறது வாட் பர்சன்டேஜுக்கு முன்னாடி இருக்கிறது தான் எக்ஸ். ஸோ இந்த வாட் பர்சன்டேஜுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஏஜ்டு 30 or above in marketing. ஸோ இந்த எக்ஸுங்கிறது எவ்வளோ எம்ப்ளாயி வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் 30+ இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஒய் அப்படிங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏஜ்டு அண்டர் 30. ஸோ அண்டர் 30ங்கிறது ஒய், அபவ் 30ங்கிறது எக்ஸ். எந்த டிபார்ட்மெண்ட்லன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் வந்தாலே எவ்வளோ ஈஸியாக போடணும்னு நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லா வேல்யூஸும் போட்டு எழுதி அதை கேன்சல் பண்ண வேணாம், டேரெக்டாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு சம் வேணால் நம்ம எழுதலாம். ஸோ எக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாயி ஏஜ் 30 and above in marketing. மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17%. ஸோ மொத்தமாக இருக்கிறது 1,80,000. அதில் 17%ங்கிறது மார்க்கெட்டிங்கில் இருக்கிற பீப்புள். அந்த 17%ல் ஏஜ்டு 30 எவ்வளோ ரேஷியோவில் இருக்காங்கன்னா 8 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ, தட் இஸ் 15. 8 + 7ங்கிறது 15. ஸோ மைனஸ் ஆஃப் செகண்ட் வந்து ஒய் என்ன சொல்லியிருக்கோம்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பிலோ 30. ஸோ 1,80,000ல் அதே 17% மார்க்கெட்டிங்கு. அந்த 17% பிலோ 30 இருக்கிறவங்க எவ்வளோ ரேஷியோவில் இருக்காங்கன்னா 7 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ, தட் இஸ் 15. ஸோ டிவைடட் பை இங்கே இருக்கிறது ஒய். ஸோ 1,80,000 into 17 divided by 100 into 7 divided by 15 into 100. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரியணும் தான் எழுதுகிறேன். பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எழுதவே வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற 1,80,000 எல்லாத்துலேயுமே கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி 17/100 எல்லாத்துலேயுமே கேன்சல் பண்ணிடலாம். டினாமினேட்டர் 15 டினாமினேட்டர் 15 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 - 7 தான் நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் 7 மட்டும்தான் இருக்குது, இன்டூ 100. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பழைய வீடியோலாம் இதை பார்த்தோன்னே எப்படி டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், சரிங்களா? 8 - 7ங்கிறது 1. ஸோ 1 divided by 7 into 100. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 100 divided by 7. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1 7s are 7. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும், 35. ஸோ 7 4s are 28. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் 14 சம்திங் இருக்கும். ஆப்ஷன் நம்பர் ஏ 5 இருக்காது, இது இருக்காது, 13 இருக்காது, 14 இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி 14.28 தான். எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. 14 into 7ங்கிறது 98. ஸோ கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா ஆன்சர் 14 கிட்ட தான் இருக்கும்னு சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான் உங்களோட ஆன்சர். Question number 5. So what is the ratio of number of employee aged under 30 working in purchasing department to the number of employees aged 30 and above in research and development? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு தேவை ரேஷியோ கண்டுபிடிக்கணும், சரிங்களா? யாருக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் அண்ட் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்டில் ஏஜ்டு அண்டர் 30 எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஏஜ் அபவ் 30. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அபவ் 30 எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் நீங்கள் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்டில் லெஸ் தேன் 30 எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1,80,000 டோட்டல் எம்ப்ளாயி. ஸோ அதில் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 17%, அதாவது 17/100. ஸோ இந்த 17%ல் லெஸ் தேன் 30 எவ்வளோ பார்ட்ஸ் இருக்காங்கன்னா 3 டிவைட் பை டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ரேஷியோ வச்சுருங்க. அடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் 30+. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் 22% இருக்காங்க. ஸோ 1,80,000ல் 22% வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு. அந்த 22%ல் 30+ எவ்வளோ பார்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 பார்ட் டிவைடட் பை டோட்டல் வந்து 25. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 1,80,000 கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி 100 எழுத வேண்டாம். ஸோ 1 5s are 5, 5 5s are 25. ஸோ 1 3s are 3, 4 3s are 12. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் 17 இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 into 4 டிவைட் பை 5. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா 17 into 5ங்கிறது 85. ஸோ 22 into 4ங்கிறது 88. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 85:88. அதாவது ஆப்ஷன் நம்பர் சி தான் நம்மளோட ஆன்சர், ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பார்த்த 5 கொஷினுமே ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஒரு பெரிய கொஷின், பட் ஷார்ட்டாக எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அந்த ஆன்சரை வச்சு எப்படி 3வது கொஷின் சால்வ் பண்ணணும். ஸோ அது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டெக்னிக்ஸும் கற்று வச்சுக்கோங்க. ஸோ மறந்துடாமல் எல்லா வீடியோஸும் டவுன்லோட் பண்ணி டிஐயில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எல்லா டிஐ கொஷினும் கிராக் பண்ண முடியும்.